விஜயதசமி வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் ரெடியாக பண்ணுறீங்களா? ஸோ நான் எல்லா பேட்சுக்குமே ஆட்டம் அப்படிங்கிற லெசனுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் ஒரு கிளாஸஸ் ஒரு கிளாஸ் ஒரு 2 கிளாஸ் அந்த மாதிரி ஒரு செகண்ட் எடுத்திருக்கேன். நம்மளுடைய நீட் சிலபஸ்ல ஆட்டம்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இப்ப கிளாஸ் 6 to 7:30 இந்த கிளாஸ்ல நம்ம ஆட்டம் மாடல்ஸ் இதுல தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல், ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் அப்படிங்கறத பத்தி இந்த கிளாஸ்ல நம்ம பேசுவோம். இது it will be a revision for some of you. எல்லாம் பார்த்துக்கங்க. தென் அடுத்த ஒரு கிளாஸ் இருக்கு. சாப்பிட்டு 8:30 to 10. இதுல நம்ம தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல், ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் இதான் பார்க்கிறோம். இந்த கிளாஸ்ல போர்ஸ் ஆட்டம் மாடல் அது பார்க்கிறோம். இன்னைக்கு நைட் டே ஸ்காலர்ஸ் வார்டனோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி லிங்க் ஷேர் பண்ண சொன்னீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வார்டன்ஸ் அந்த யூடியூப் கிளாஸ் லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க அந்த கிளாஸை வீட்லயே வாட்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, நாளைக்கு early morning 6:30 to 8 GOC கிளாஸ் இருக்கு. சோ மறுபடியும் அதே நம்பருக்கு வார்டன்ஸ் லிங்க் அனுப்புவாங்க. ஆடியோ கிளியரா இருக்கா? வார்டன்ஸ் மறுபடியும் லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. மார்னிங் கிளாஸ் இருக்கு. சோ நீங்க வீட்லயே இருந்து அந்த கிளாஸை வாட்ச் பண்ணிட்டு கிளம்பி இன்ஸ்டிடியூட் வந்துடலாம். 9 o'clock class starts tomorrow morning. 9 o'clock நீங்க சென்டருக்கு வந்துடலாம். ஆரம்பமா? ஓகே. இப்ப ஆட்டம் அப்படிங்கிற வார்த்தையை டால்டன் அப்படிங்கிற இங்கிலீஷ் டீச்சர் முதல் பயன்படுத்தினார். ஆட்டம் அப்படின்னா எந்த ஒரு சப்ஸ்டன்ஸா இருந்தாலும் நீங்க அதை உடைக்கலாம். அப்படி உடைச்சிட்டே போகும்போது ஒரு சின்ன பார்ட்டிகல் வரும். அதுக்கு மேல அதை உடைக்க முடியாது. அதுக்கு பேரு ஆட்டம். The smallest particle which cannot be broken further into pieces is called atom அப்படினா அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ப்ரவுட் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார் அப்படின்னா, the basic building block of all atoms hydrogen. எல்லாமே இப்ப ஒரு வீடு செங்கல் வச்சு கட்டுற மாதிரி atoms எல்லாமே ஹைட்ரஜன் வச்சு தான் கட்டியிருக்கு. ஹீலியம் அப்படினா 2 ஹைட்ரஜன், லித்தியம்னா 3 ஹைட்ரஜன். அந்த மாதிரி இவர் சொன்னாரு. இது beginning of the atom models. அந்த ஹிஸ்டரி அப்படி வருது. ஆரம்பத்துல தப்பா வரும். அப்புறம் அது கரெக்ட் ஆகும். அதனால அவர் சொன்னது பல வருடங்களுக்கு முன்னாடி atoms are made up of hydrogen. அதுக்கப்புறம் தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல் நாம சரியா? தாம்சன் is a person who invented electron. எலக்ட்ரான் ஒன்னு இருக்கு. the cathode ray particles are electron அப்படிங்கறத தாம்சன் தான் கண்டுபிடிச்சார். Thomson is a person who invented the value of E by M. ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் divided by mass அப்படிங்கிறது 1.7592 into 10^11 coulomb by kilogram இருக்கும். Specific charge of electron, this is called specific charge of electron. அது கண்டுபிடிச்சது யார்? J.J. Thomson. Thomson's experiment. Specific charge 1 கிலோ எலக்ட்ரான்ல 1.7592 into 10^11 coulomb சார்ஜ் இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சது J.J. Thomson. அதுக்கப்புறம் மில்லிகன்
ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா சார்ஜ் ஆன் 1 எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சார். 1.602 into 10 power minus 19 கூல். அப்புறம் பிற்காலத்துல புரோட்டான்லயும் இதே சார்ஜ் தான் இருக்கு, ஆனா ஆப்போசிட் சென்ஸ்ல இருக்கு அப்படின்னு பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து எலக்ட்ரான் சார்ஜ் நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம், புரோட்டான் சார்ஜ் பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம்னு சொன்னாரு. அதனால this has become minus 1.602 10 power minus 19 cool. Based on these two findings, இதுவும் ஒரு நோபல் பிரைஸ் வின்னிங் எக்ஸ்பெரிமெண்ட், இதுவும் அப்படிதான் ஒரு நோபல் பிரைஸ் வின்னிங் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் வச்சு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம கால்குலேட் பண்ணலாம். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா E divided by E by m. Eங்கிறது 1.6 10 power minus 19, E by m is 1.7592 into 10 power 11. This is equal to 9.1 into 10 power minus 31 kilo. இதுதான் mass of an electron. Right, இதுவரைக்கும் எழுதிக்கலாம். ஓகே, ஆடியோ கொஞ்சம் எக்கோவா இருக்கு அப்படின்றாங்க. இப்போ ஓகே இருக்கா பாருங்க. நீ பாத்துட்டு வந்து சொல்லலாம், பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆடியோல இருக்கா பாருங்க. அது ஒரு புது மைக் பயன்படுத்தணும். இப்போ ஆடியோ எப்படி இருக்கு? நீங்க பேசுங்க. இப்போ கிளியரா இல்லையா? ஓகே, கொஞ்சம் கீழே இறக்கிடுச்சு. சவுண்ட் கொஞ்சம் மெதுவா பேசுவா. சரி, பாருங்க. அப்புறம் செக் பண்ணுங்க. ஓகே, let's see. ஓகே, சரி, இப்ப பேசுறது கிளியரா இருக்கா? நம்ம பார்க்கலாம். இப்ப தாம்சன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து E by m வேல்யூ ஸ்பெசிபிக் சார்ஜ் ஃபார் எலக்ட்ரான். இது வந்து ஸ்பெசிபிக் சார்ஜ்னா புரோட்டான் கிடையாது, எலக்ட்ரானோட சார்ஜ், எலக்ட்ரானோட மாஸ். ஓகே, மெல்லிகன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சார்ஜ் ஆன் 1 எலக்ட்ரான். அப்ப மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு? சரி, ஐடென்டிட்டா 9.1 10 power minus 31 kilo. இப்போ நம்ம வந்து தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல் அப்படிங்கிறது என்ன அத பார்க்கலாம். சரியா? தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல். தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல் அப்படின்னா தாம்சன் என்ன சொல்லிருக்காரு? An atom is a solid sphere which is positively charged. இந்த sphere வந்து positively charged. Positively charged sphere in which there are electrons embedded inside the sphere. Electrons are negatively charged. This is called watermelon type of model. ஒரு fruit, அதுல வந்து அந்த fruit தான் positively charged matter. அதுல உள்ள இருக்கக்கூடிய seeds அதுதான் negatively charged electron. இப்படிதான் ஒரு ஆட்டம் இருக்கும் அப்படின்னு தாம்சன் சொன்னார். இதுல இருக்கக்கூடிய கரெக்டான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, atom is a sphere, அதோட radius 10 power minus 10 meter அப்படின்னு தாம்சன் சொல்லியிருக்காரு. atomல total charge 0. Total charge 0. In the positive, in the negative, equal, opposite 0. Atom is neutral. Atom is neutral. Okay, correct. Atom
atom is stable, நிலைப்பு தன்மை, நிலையாக இருக்கும், இது உடையாது, ஸ்ட்ராங்கா இருக்கும். கரெக்ட். சோ இதுதான் தாம்சன்ஸ் atom மாடல், plum pudding மாடல் or watermelon மாடல். ஓகே, எழுதிக்கலாம். ஏற்கனவே நோட்ல எழுதிருந்தா அப்படியே கவனிச்சுக்கலாம். ஓகே, அந்த பழைய மைக் இருக்கா? பழைய மைக். இந்த மைக்ல இந்த பிரச்சனைக்கு வேற ஒரு மைக் நம்ம மாத்திக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சோ வேற மைக் மாத்தறோம். லிங்க் புதுசா அனுப்புவாங்க, அந்த லிங்க்ல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் மறுபடியும். இதை எழுதிங்க. மைக் எடுத்துட்டு வரணும். சரி, இதுல இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் நீங்க எழுதிட்டீங்களா? தாம்சன்ஸ் atom மாடல் அப்படினா இது ஒரு sphere which is positively charged in which negatively charged electrons are emitted. So now we are going to disconnect this new link in the class. அவசரம் அப்படியே இப்போ எப்படி ஆடிபிலிட்டி இருக்கு? இப்போ கரெக்டாக கேட்குதா? தெளிவாக இருக்கா? கொஞ்சம் ஓரளவுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கா? கிளியராக இருக்கா? Okay, fine. Somehow we have escaped. Right. 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 கவனிக்கலாம். Again, let me start from the Thomson's atom model. கவனி. So, J.J. Thomson. Right. J.J. ஆரம்பம். J.J. Thomson என்ன சொன்னாரு? ஒரு watermelon type of ஒரு வாட்டர்மெலான், ஒரு ஃப்ரூட், கொய்யாப்பழம், ஒரு ஃப்ரூட்டில் விதைகள் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு ஆட்டம் இருக்கும். திஸ் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மேட்டர். தி எலக்ட்ரான்ஸ் ஆர் எம்பெடட் இன்சைட் தட் ஃப்ரூட். இது நெகட்டிவ் சார்ஜ். டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ், த டோட்டல் இஸ் 0. ஆட்டம் இஸ் அ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 10⁻⁻10 மீட்டர். 1 angstrom, 10⁻⁻10 meter, 1 angstrom. Total charge is 0. Atom is neutral and the atom is stable. Okay, எழுதியாச்சு, எல்லாரும் எழுதியாச்சு. ரைட். இப்போ தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல்ல என்ன குறை இருக்கு? வாட் ஆர் த டிராபேக்ஸ் ஆஃப் திஸ் அப்படின்னா, ஒன்று, அவர் சொன்ன ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் அது கரெக்டாக இல்லை. ஓகே, என்ன சொன்னார் அப்படின்னா, ஹைட்ரஜன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் நடுவில் இருக்கும், அது இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படி ஆடும். ஹீலியம் 2 எலக்ட்ரான் இருக்கும், இது இப்படி ஆடிட்டு இருக்கும், இது இப்படி ஆடிட்டு இருக்கும், ஆசிலேஷன், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். லித்தியம் அப்படின்னா இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இது இப்படி ஆடிட்டு இருக்கும், இது இப்படி ஆடிட்டு இருக்கும், இப்படி ஆடிட்டு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானுடைய சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னால
the frequency of simple harmonic motion என்ன, the wavelength of light emitted என்ன அப்படின்னு தாம்சன் கண்டுபிடிக்கிறார். the wavelength of light emitted அது 1300 ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு தாம்சன் சொல்லியிருக்கார். ஓகேயா? this is not correct. lambda equal to 1300 angstrom simple harmonic motion. This is not correct. This is a drawback. Why? Because we know there are 5 different spectral series for hydrogen. நம்ம படிக்க போறோம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க லைமன் சீரீஸ், அந்த மாதிரி பாமர் சீரீஸ், இதெல்லாம் நம்ம படிக்க போறோம். சரியா? அது மாதிரி 5 different type of spectral series is there for hydrogen. ஸோ ஹைட்ரஜனில் ஒரு ஸ்பீரிக்கல் ஷேப்பில் இருக்கும், நடுவில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அது அப்படியே ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும், அதில் ஒரே ஒரு லைட்டு தான் வரும் அப்படின்னு சொன்னது தவறு. ரெண்டாவது, இப்போ தாம்சனுடைய ஜூனியர், தாம்சன் லண்டனில் ஒரு ஃபிசிக்ஸ் ரிசர்ச் லேபில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் தான் ஹெட் ஆஃப் த லேப். அப்புறம் அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவரோட ஜூனியர் ரூதர்ஃபோர்டு டேக் ஓவர் பண்ணுறாரு. ரூதர்ஃபோர்டு இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை கன்டினியூ பண்ணுறாரு. அப்போ ரூதர்ஃபோர்டு ஆட்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, ஆட்டம்னா சாலிட் ஸ்பியராக இல்லைன்னா வேற எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆல்ஃபா பார்ட்டிக்கிளால் அதை ஹிட் பண்ணி அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஆட்டமில் மோதி எப்படி தெரிச்சு போகும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கு பேர் ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல் தவறு. ஸோ த ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் இஸ் த drawback ஆஃப் தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல். ஓகே, ஸோ எக்ஸாமில் நிறையா தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தியரிலாம் நல்லா படிக்கணும். ஸோ நம்ம என்ன பார்க்குறோம், தாம்சன்ஸ் ஆட்டம் மாடலுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, இது ஒரு ஸ்பியர், ரேடியஸ் 10⁻⁻10 மீட்டர், கரெக்ட். ஆட்டம் இஸ் நியூட்ரல், டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவல் ஆப்போசிட், டோட்டல் 0, ஆட்டம் நியூட்ரல், கரெக்ட். ஆட்டம் வில் பி ஸ்டேபிள், கரெக்ட். என்ன தவறு அப்படின்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தவறு. வேற என்ன தவறு, ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் இதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. ஓகேயா? ரைட். எழுதிக்கலாம் எல்லாரும். ஓகே, அடுத்ததுக்கு நம்ம போகலாம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது த ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஆல்ஃபா பார்ட்டிகல்னா என்ன? ஹீலியம் நியூக்ளியஸ், ஹீலியம் நியூக்ளியஸ் He2 4. இது என்ன இருக்கும் நியூக்ளியஸில் என்ன இருக்கு? ஆக்சுவலாக மாஸ் நம்பர் 4 4 பேர் இருக்காங்க, அட்டாமிக் நம்பர் 2 2 புரோட்டான் இருக்கு, 2 நியூட்ரான் இருக்கு. இதுக்கு பேர் தான் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஆல்ஃபா பார்ட்டிக்கலில் சார்ஜ் என்ன இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? +2e. மாஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? 4 அட்டாமிக் மாஸ் யூனிட். இதுதான் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். இது எங்க கிடைக்கும் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ், ரேடியம், தோரியம், புளுட்டோனியம், இதெல்லாம் என்ன பண்ணும்? ஆல்ஃபா பார்ட்டிகல். ஆல் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் வில் எமிட் ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேடியேஷன் ஸ்பான்டேனியஸ்லி, கண்டினியூவஸ்லி, அன்ஸ்டாப்பபிள். ஸோ ரேடியம் நம்ம எடுத்துக்க போகிறோம். தட்ஸ் அ சோர்ஸ் ஃபார் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், ரைட். ஆல்ஃபா பார்ட்டிக்கலை கொண்டு ஒரு ஆட்டம்ல மோதி இது இந்த மாதிரி வாட்டர் மெலான் மாதிரி தான் இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணும். அப்ப மோதக்கூடிய அந்த கல்லால் அடிக்கிறோம், அந்த கல் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். இந்த ஆட்டம் அப்படிங்கிறது கோல்டு ஃபாயில் அவர் எடுக்கிறார்.
கோல்டு ஃபாயில் 100 நானோமீட்டர் திக்னஸ், ரொம்ப மெல்லிய தகடு கோல்டு ஃபாயில். கெய்கர் அண்ட் மார்ஸ்டன் அவங்கெல்லாம் ரூதர்ஃபோர்டுடைய அசிஸ்டன்ட்ஸ். கெய்கர், முல்லர், கவுண்டர் அப்படின்னு கூட ஒரு டிவைஸ் இருக்கு, ரேடியோ ஆக்டிவிட்டி அதை செக் பண்றதுக்கு. ஸோ இவங்கள்ட்ட ரூதர்ஃபோர்ட் சொல்றாரு, ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாதிரி டிவைஸ் இது பண்ணி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க கண்டக்ட் பண்றாங்க. கெய்கர் அண்ட் மார்சன், they do the alpha particle experiment under the guidance of Rutherford. ஓகே, பார்க்கலாமா? ரைட். இந்த மாதிரி ஒரு evacuated glass sphere, gold foil is here. இப்போ ஆல்ஃபா பார்ட்டிகிள் சோர்ஸ் என்ன பண்ணுறோம், ஒரு லெட் பிளாக் ஒன்று எடுத்து அதில் ஒரு ஹோல் ட்ரில் பண்ணி அதுக்குள்ள ரேடியம் நம்ம வச்சுருக்கோம். ரேடியம் இப்போ ஒரு ஸ்லிட்டு, ஓகே, இந்த ஸ்லிட் லெட் ஸ்லிட், ரைட். இப்போ ஆல்ஃபா பார்ட்டிகிள் இங்கேருந்து பூந்து வருது, ரைட். அப்போ ஒரு ஷார்ப் நீடில் மாதிரி ஆல்ஃபா பார்ட்டிகிள் வருது. இங்கே வரும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, கோல்டில் இந்த மாதிரி ஆட்டம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆட்டமும் சைஸ் என்ன, 10⁻⁻10 மீட்டர். இது பாசிட்டிவ் சார்ஜ், வர்றதும் பாசிட்டிவ் சார்ஜ். உடனே இது ரிப்பெல் பண்ணுறதுனால இது பின்பக்கம் தெரிச்சு வரும். அது எங்கே போய் மோத போது நம்ம பார்க்கணும். அதனால ஜிங்க் சல்ஃபைடு கோட்டிங், the zinc sulfide coating is to check the fluorescence effect. But before conducting the experiment, what was expected, the alpha particle will suffer large angle deflection. இந்த கோட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஒரு 150 டிகிரி 160 டிகிரி. அப்போ இது இங்கே மோதுச்சுன்னா fluorescence effect we will see here. This is what expected. So before conducting the experiment, large angle deflections are expected. Right, எழுதிக்கலாம். This radius R இப்படி கோல்டு ஆட்டம்ஸ் இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு கோல்டு ஃபாயில்ல. எல்லாரும் எழுதியாச்சா? ஸோ வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட் அப்படின்னா, நமக்கு இப்போ இந்த கோல்டு ஃபாயில் இங்கே இருக்கு, தி ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் இங்கிருந்து வருது. பட் நம்ம சென்டிலேஷன்ஸ் இந்த பக்கம் எதிர்பார்த்தோம். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கெல்லாம் பிரைட்னஸ் தெரியுது. நம்ம ஜிங்க் சல்ஃபைடு கோட்டிங் ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் கொடுத்துருக்கோம். இப்போ சென்டிலேஷன்ஸ் பேக் சைடு ரொம்ப டல்லாக இருக்குது.
கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இங்கே ரொம்ப பிரைட்டாக வெளிச்சம் தெரியுது. நிறைய ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் கோல்டு ஃபாயிலில் பொத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்போ வாட் ஹேப்பன்னு பார்த்தா, இது நேராக ஒரு சில ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் நேராக வந்து மோதுது, சிலது இப்படி போய் மோதுது, சிலது இப்படி போய் மோதுது. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஷார்ட் ஆங்கிள், த ஸ்கேட்டர்டு ஆங்கிள் ரொம்ப கம்மியாக 0 டிகிரி, 10 டிகிரி, 20 டிகிரி, 30 டிகிரி, அந்த ஆங்கிளில் ஷார்ட் ஆங்கிள் டிஃப்ளெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறோம். என்னடா அது கோல்டு ஃபாயிலுக்குள்ளே பொத்துக்கிட்டு அது போய்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் சீன் இன் த எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இந்த கோல்டு ஆட்டம் நம்ம யோசித்தோமே, இது ஒரு 10⁻⁻10 மீட்டர், 10⁻⁻10 மீட்டர் இவ்வளோ பெரிய பெரிய பாசிட்டிவ் ஸ்பியர் இருக்குன்னு நம்ம யோசித்தோமே, அப்படி இல்லை. ஒரு சின்ன சின்ன ஸ்பியர் இருக்கு, இது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கு. அதனால தான் இப்படிப்பட்ட ஸ்கேட்டரிங் பாசிபிள். நேருக்கு நேராக வர்றது, இப்படி நேருக்கு நேராக வர்றது திரும்பி வரணும், மற்றது உள்ளுக்குள்ளே பூந்து போகணும். அப்போ இப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் நேராக வர்றது மட்டும் இங்கேருந்து திரும்பி போகும், இப்படி வர்றது இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும், இங்கே வர்றது அப்படியே உள்ளே போகும், இங்கே வர்றது நேராக உள்ளே போகும். அப்போ we see alpha particle going through this because இந்த கேப்பில் வந்து லார்ஜ் எம்டி ஸ்பேஸ் இருக்குது, அதுக்குள்ளே பூந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் அந்த பக்கம் போகுது. அப்படிங்கிறது தான் காரணம் அப்படின்னு அவங்க இதுலேருந்து புரிஞ்சுக்கிறாங்க. ரைட். இப்போ இன்னொரு படம் நம்ம போடலாம். ஓகே, இப்போ இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கு, ஆட்டம் பெருசாக இருக்கு. ஆட்டமோட ரேடியஸ் என்ன? 10⁻⁻10 மீட்டர். இந்த சின்ன சர்க்கிள் போட்டிருக்கேனே, அதுக்கு பேர் என்ன? ஆட்டம் ரேடியஸ் இவ்வளோ இருக்கு. சின்ன சர்க்கிள் போட்டிருக்கேனே, அதுக்கு பேர் நியூக்ளியஸ் அப்படின்னு ரூதர்ஃபோர்ட் சொல்கிறார். அப்போ ரூதர்ஃபோர்டு தான் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சார். அதோட ரேடியஸ் எவ்வளவு இருக்கு? 10⁻⁻15 மீட்டர். இதை போல 1,00,000 மடங்கு கம்மியாக இருக்கு. டிவைட் திஸ் பை 10⁻5, யூ கெட் திஸ். சரி சார், இப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் வர்ற படத்தை போட்டோம்னா, இங்கேருந்து வரக்கூடிய ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் இது பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணுறதுனால திரும்பி போகுது. ஸோ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் R0. இது வந்து த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். நேருக்கு நேராக வர்றது வந்து +2e அப்படிங்கிறது ஆல்ஃபா பார்ட்டிக்கிள், +EZE அப்படிங்கிறது கோல்டு நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய சார்ஜ். இந்த சார்ஜ் ரெண்டும் ரிப்பல் பண்ணுது, வேகமாக வந்து ரிப்பல்ஷன்னால் வந்து நின்றுட்டு திரும்பி போகுது. எவ்வளவு அருகாமையில் வருதுங்கிறது தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். ரைட், ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சுங்கிறத முடிச்சுட்டு தென் அந்த ஸ்கேட்டரிங் படம் நம்ம போடலாம். சரி, ஹவு மச் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புறப்பட்டு வரும்போது ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் கம்ஸ் வித் கைனட்டிக் எனர்ஜி. பிகாஸ் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா ரேடியம்லேருந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் வில் பி எமிட்டட் அலாங் வித் சம் எனர்ஜி. அதை தான் நம்ம ஆல்ஃபா அண்ட் காமா வெளியில் வரும், அல்லது பீட்டா அண்ட் காமா வெளியில் வரும். அதை பற்றி ரேடியோ ஆக்டிவிட்டியில் நம்ம படிப்போம். ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் கம்ஸ் வித் எனர்ஜி. ஆல்ஃபாவும் பீட்டாவும் சேர்ந்து வராது. ஆல்ஃபா காமா வரும் அல்லது பீட்டா காமா வரும். காமா மட்டும் தனியாகவும் வரும். இது ரேடியோ ஆக்டிவிட்டியில் படிப்போம். அப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் கம்ஸ் வித் எனர்ஜி. காமா அப்படின்னா எனர்ஜி. எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேஸில் ஒன்று காமா ரேஸ். ஓகே, அப்போ எனர்ஜியோடு வர்றது
என்ன பண்ணுதுங்க? ஆல்ஃபா பார்ட்டிகல் கம்ஸ் வித் கைனடிக் எனர்ஜி வர்றது பக்கத்தில் வந்து நின்று திரும்பி போகுது. அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி, ஓகே, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம்? K Q1 Q2 by R. அப்போ this kinetic energy is equal to 1 by 4 pi epsilon naught the charge on alpha particle 2e. Charge on the gold nucleus Ze divided by the distance is R0. அப்போ R0 என்ன ஃபார்முலா நீங்கள் எழுதிக்கலாம்? R0 equal to 1 by 4 pi epsilon naught 2Ez E square by kinetic energy. ஓகே, எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நேருக்கு நேராக வரக்கூடிய ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் எவ்வளவு பக்கத்தில் வந்து நின்றுட்டு திரும்பி போகும் அதை பற்றி பார்த்துருக்கோம். அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். தி ஆல்ஃபா பார்ட்டிக்கல் கம்ஸ் வித் இனிஷியலி கைனடிக் எனர்ஜி. இங்கே வரும்போது ஜீரோ கைனடிக் எனர்ஜி, இட் கெட்ஸ் கன்வெர்டட் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. எழுதிக்கலாம். ஸோ இதில் ஒரு கணக்கு நம்ம ப்ராப்ளம் ஒன்று போட்டுட்டு நம்ம மேற்கொண்டு வேறு ஃபார்முலாஸ் நம்ம பார்க்கலாம். எழுதிட்டீங்களா? இப்போ கோல்டு மாதிரி கணக்கில் வந்து கோல்டு ஃபாயில் அப்படின்னு கொடுக்கலாம். கோல்டு ஃபாயில் அப்படின்றப்ப அட்டாமிக் நம்பர் 79. சப்போஸ் சில்வர் ஃபாயில்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அட்டாமிக் நம்பர் 47. அலுமினியம் ஃபாயில் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அட்டாமிக் நம்பர் 13. காப்பர் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 29. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அனதர் திங், இந்த பார்ட்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் ஆக்சுவல் எக்ஸ்பெரிமெண்ட். ப்ராப்ளத்தில் கொடுக்கும்போது புரோட்டான்ஸு டியூட்ரான்ஸு அப்படிலாம் சொன்னால் யூ ஷுட் நோ. ஓகே, கவனி. புரோட்டான் அப்படின்னா H11, டியூட்ரான் அப்படின்னா H12, ட்ரீட்டான் அப்படின்னா H13, ஆல்ஃபா அப்படின்னா He24. இது ஒன்றுலையும் என்ன சார்ஜ் இருக்குது, என்ன மாஸ் இருக்குது நமக்கு தெரியணும். இப்போ அட்டாமிக் நம்பர் 1 சார்ஜ் ப்ளஸ் சி, நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டான் தான் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ். Atomic number 1 charge plus E. Atomic number 1 charge plus E. Atomic number 2 charge plus 2E. Mass number 1 AMU. AMU ங்கிறது 1.67 into 10 power minus 27 kilo. 1 AMU அப்படின்னா 1/12 carbon 612 atom. One by 12 into carbon mass of carbon 612 atom 1.67 10 power minus 27, that is 1 AMU. Okay, இதில் எவ்வளோ மாஸ் இருக்கு? 2 AMU. இதில் மாஸ் இருக்கு 3 particles 3 AMU. இதில் எத்தனை? 4 பேர் இருக்காங்க, 4 AMU. ரைட், இது எல்லாத்தையும் எழுதிக்கலாம்.
ஓகே, ஒரு ப்ராப்ளம் நம்ம போடலாம். ஆல்ஃபா particles with initial kinetic energy equal to 5.2 mega electron volt is directed towards aluminum foil. Find the distance of closest approach. எல்லாரும் போடுங்க. Alpha particle with the initial kinetic energy 5.2 mega electron volts is directed towards aluminum foil. Find the distance of closest approach. நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ half time now, இன்னொரு 3/4 மணி நேரம் இருக்கு. நம்ம we should go up to the Rutherford atom model. நைட்டு கிளாஸில் we should complete the Bohr's atom model. சரி, எப்படி சார் போடணும் அப்படின்னா, the initial kinetic energy is equal to electrostatic potential energy, that is 1/4 pi epsilon naught alpha particle int Ze by R naught. Okay, you know the formula. R naught is equal to 1/4 pi epsilon naught 2Ze square by kinetic energy. சரி, கைனடிக் எனர்ஜிங்கிறத நான் வந்து 5.2 மெகா எலக்ட்ரான் வோல்ட், மெகா மீன்ஸ் 10⁶, கேபிட்டல் எம். மில்லி அப்படின்னா நம்ம தெரியும் 10⁻³ எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறத எஸ்ஐ யூனிட்ல மாற்றிக்கிறேன். அப்போ 1.6 இன்டூ 10⁻19 ஜூல் SI unit. Now let me substitute here. 9 into 10 power 9, 1/4 pi epsilon naught. 2 aluminium foil 13 aluminium. E square, okay, let it be E square divided by EK. EK நான் எப்படி எழுத போறேன்? 5.2 10⁶, 1.6 into 10⁻19, அது E. ஒரு E கட் பண்ணிடலாம், இல்லாட்டி நம்ம ஃபுல்லாக எழுதலாம். 1.6 E ஸ்கொயர்னா 1.6 10⁻19 ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்கு? ஒரு 1.6 10⁻19 இருக்கு. Now you get you cancel this and the power. இதை கால்குலேட் பண்ணுங்க. இங்கே என்ன இருக்கு? 9 into 2 into 13. 10⁻9 இருக்கு, 10⁻- into ஒரு 1.6. ஓகே, நம்பர் 9 2 13 1.6. 10⁻9 இருக்கு, 10⁻-19 இருக்கு, 10⁻-10. கீழே வந்து 5.2 10⁻6. நான் 52 into 10ஆல் பெருக்கிட்டு 10ஆல் வகுத்துக்கிறேன், 10⁻5. ஓகே, அது கரெக்டாக இருக்கா? சரி, இது எழுதியிருக்கும். இப்போ 52 13 கட் பண்ணால் 4, இந்த 4 இந்த 2 கட் பண்ணால் 2, ரைட். அப்போ R0 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு? 9 into 1.6 டிவைடட் பை 2, 10 பவர் இந்த 5 மேலே வந்துருச்சு, 10⁻-15. கரெக்டாக இருக்கா?
நம்ம லாஸ்ட் ஸ்டெப் இந்த 2 1.6 0.8 அப்போ இது ரெண்டையும் இப்போ this is equal to 7.2 into 10 power minus 15 meter is R0. எழுதிக்கலாம். ரைட். இந்த கணக்குலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிள் வருது, நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் வந்து திரும்பி போகுது. எவ்வளவு பக்கத்தில் வந்துட்டு போகுதுன்னா அந்த கேப் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆல்ஃபா பார்ட்டிகளோட எனர்ஜி 5.2 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இது ப்ராக்டிக்கல் வேல்யூஸ் வச்சு போடுறோம். அப்படி போடும்போது ஆன்சர் என்ன வருது? அதாவது ஒரு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் ப்ராசஸில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிற ரியல் சிச்சுவேஷனை வச்சு போடுறோம். போடும்போது என்ன வருது? டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் இஸ் 7.2 10 பவர் மைனஸ் 15 மீட்டர் அப்படின்னு வருது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வருது. நம்மளுடைய ஆட்டம் நம்ம 10 பவர் மைனஸ் 10 இவ்வளோ பெருசு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படி இல்லை, நம்மளை ஆட்டமில் ஒரு ஸ்மால் ஸ்பியர் தான் இருக்குது. இவ்வளோ பக்கத்தில் இதால் வர முடியுது. இந்த கேப்புக்கு பேர் R0. இது எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். 10 பவர் மைனஸ் 15 மீட்டரில் இருக்குது. அப்போ இந்த ஸ்மால் ஸ்பியர் வந்து இந்த சைஸில் தான் இருக்குது அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சார் ரூதர்ஃபோர்ட். அப்போ every atom has got a solid sphere which is positively charged sphere, that is okay, but the size of that is not like 10 power minus 10 meter as told by Thomson. It is very very small. It is only to the size of 10 power minus 15 meter. ஸோ அந்த சின்ன ஸ்பியர் 1 ஆங்ஸ்ட்ராமில் இல்லை, 1 ஃபெர்மியில் இருக்குது. அந்த சின்ன ஸ்பியருக்கு பேர் நியூக்ளியஸ் அப்படின்னு ரூதர்ஃபோர்ட் சொல்கிறார். ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? ரைட். இப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் வந்துட்டுருக்குங்க, இப்படி வருது. ஓகே, இந்த மாதிரி நம்ம பெருசுபடுத்தி பார்க்குறோம். அதாவது நம்ம என்ன சொன்னோம்? ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் இஸ் கம்மிங் த்ரூ திஸ் ஸ்லிட், கம்மிங் த்ரூ திஸ் ஸ்லிட் அப்படின்னுமே இதை ஜூம் பண்ணி அப்படி போட்டிருக்கேன். இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள் சின்ன ஒரு ஸ்லிட் வழியாக தான் வருது. பட் அதை நம்ம இப்படி காமிச்சிருக்கோம், பெருசு பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ நியூக்ளியஸ், ஓகே, இங்கே கோல்டு ஃபாயிலில் த நியூக்ளியஸ் இங்கே இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. தட் இஸ் அ நியூக்ளியஸ். அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகளோட பிஹேவியர் என்ன? அப்படி நேராக வர்றது, அப்படி நின்றுட்டு திரும்பி போகுது. இதை தான் நம்ம பார்த்தோம் R0. கொஞ்சம் மேலே வர்றது என்ன சார் பண்ணும்? அது வந்த உடனே இது கொடுக்கக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், பாசிட்டிவ் ரிப்பெல், அதனால அப்படி போகும். இது என்ன செய்யும்? அப்படி வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் தூரத்தில் ஹைட்டில் வருது, இது ரிப்பல் பண்ணுறதுனால இப்படி போகும். அடுத்த லேயர் அது என்ன செய்யும் அப்படின்னா அப்படி ரிப்பல் ஆகி இப்படி போகும். அடுத்தது நேராக உள்ளே போயிட்டுருக்கோம், இது போயிட்டுருக்கோம், இப்படி போயிட்டுருக்கோம். அடுத்த நியூக்ளியஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அடுத்த நியூக்ளியஸ் இங்கே இருக்குது. அதனால எம்டி ஸ்பேஸ் நிறையா கிடைக்கிது, இப்படி போயிட்டுருக்கு. புரியுதா? அப்போ நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் கம்மிங் திஸ் சைட், இந்த ஃப்ளோரசன்ஸ் நம்ம பார்த்தோம்ல, இந்த பக்கம் வர்றது இந்த பக்கம் வர்றதை பார்த்தோன்னா இங்கே ரொம்ப அதிகமாக வருது. 8000:1 அந்த மாதிரி வருது. வெளிச்சம் இந்த பக்கம் ஃப்ளோரசன்ஸ் எஃபெக்ட் கோல்டு ஃபாயிலுக்கு பேக் சைடு இங்கே வந்து பார்த்தோம்னா ஃப்ளோரசன்ஸ் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தோம்னா கம்மியாக இருக்குது. இப்போ இங்கே வந்து ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ஹிட் பண்ணக்கூடிய ரைட்
ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஹிட்டிங் அட் அ பர்டிகுலர் ஆங்கிள். இது அது வந்துக்கிட்டு இருந்த பாதை, இது இப்போ ஸ்கேட்டர்டு டைரக்ஷன். இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு பேர் ஸ்கேட்டரிங் ஆங்கிள். ஸ்கேட்டரிங் ஆங்கிள். n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ். Number of alpha particles hitting at theta in 1 second. 1 second. 1 secondல எத்தனை ஆல்ஃபா பார்ட்டிகல் அந்த பர்டிகுலர் ஆங்கிளில் மோதுது அப்படிங்கிறது கேபிட்டல் N. இந்த ஸ்கேட்டரிங் ஆங்கிளுக்கும் இந்த எண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபார்முலா n is directly proportional to cosecant power 4 theta by 2. இந்த ஃபார்முலா எழுதிக்கங்க. இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் நம்ம போடலாம். நோட் டவுன் திஸ் ஃபார்முலா. So n is proportional to cosecant power 4 theta by 2. ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், யார் கரெக்டாக போடுறீங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு போட தெரியுது நம்ம பார்க்கலாம். தீட்டாங்கிறது ஸ்கேட்டரிங் ஆங்கிள், என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ். ஓகே ஃபைன். இப்போ ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஸ்கேட்டர் ஆகி போகிற ஆங்கிள் 30 டிகிரி அப்படிங்கிறது ஓகே 150 டிகிரியில் போகிறது n1, 30 டிகிரியில் போகிறது n2. இஃப் n1 அப்படிங்கிறது 100 அப்படின்னா n2ங்கிறது எவ்வளவு போடுங்க. If the number of alpha particles scattered at an angle of 150 degree is 100, then how many alpha particles will be scattered at an angle 30 degrees? That is n2. 150 degrees, that is n1. n1 is 100, then what is n2? ஃபார்முலா எல்லாரும் எழுதி வச்சிருக்கீங்களா? n is proportional to cosecant theta by 2 power 4. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? n1 by n2. நமக்கு n2 தேவை. n2 by n1 cosecant theta 2 by 2 divided by cosecant theta 1 by 2 whole power 4. n2 என்பது நமக்கு தெரியாது, n1 என்பது 100. theta 2 is 30. 30 by 2 15. theta 1 n1 theta 1 150 by 2 75 whole power 4.
கரெக்டா? கொசீக்கன் தீட்டா அப்படிங்கிறது கொசீக்கன் தீட்டா அப்படிங்கிறது 1/sin தீட்டா 1/sin தீட்டா. ஸோ இதை கீழே எழுதும்போது sin 15, இது மேலே போகும்போது sin 75 ஹோல் பவர் 4. கொசிகன் 75 மேலே போகுது, sin 75. கொசிகன் 15 கீழே வருது, sin 15. sin 90 minus theta is cos theta. அதே மாதிரி cos 90 minus theta is sin theta. இந்த 90 மைனஸ் தீட்டாவையும் இந்த தீட்டாவையும் ஆட் பண்ணா என்ன வருது? 90 காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருது? 90. sin 15 can be written as cos 75. cos 75. அதாவது sin 15, அதாவது 90 minus 75 is cos 75. sin 90 minus theta cos theta. sin 90 minus 75 என்ன? 15. sin 15 is cos 75. அப்ப இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? cos 75. so this is equal to sin 75 divided by cos 75 whole power 4, that is equal to tan 75 whole power 4. tan 75 அது எவ்வளவு சார் அப்படின்னா tan 75 is equal to tan 45 plus 30. 45 plus 30 is 75. tan A plus B அப்படின்னா tan A plus tan B divided by 1 minus tan A tan B. What is that? 1 plus 1 by root 3 by 1 minus 1 by root 3. கரெக்டா இருக்கா? மேலே கீழையும் ரூட் 3ஆல் பெருக்குனா root 3 plus 1 by root 3 minus 1. சரிதானே? tan 75 இதுதான். ஸோ இந்த மாதிரிலாம் கணக்கு வரும்போது உங்களுடைய சில மேக்ஸ் புலிகள், அப்போ இப்போ உள்ள சீசன் கழுதை புலிகள், மேக்ஸ் ஹைனாஸ் கேன் டூ தி சம். root 3 plus 1 by root 3 minus 1 multiply by the conjugates. இதை கான்ஜுகேட்டால பெருக்கும் பொழுது conjugate of the denominator is this. இது a plus b into a minus b, a square minus b square, 3 minus 1 is 2. கீழே இருக்கிறது 2, மேலே இருக்கிறது root 3 plus 1 whole square. So we are still at tan 75. root 3 plus 1 the whole square divided by 2. 2 எப்படி வந்துச்சு? a plus b into a minus b, a square minus b square. Expand a plus b whole square, 3 plus 1 plus 2 root 3, a square plus b square plus 2ab by 2. This is 4 plus 2 root 3, 4 plus 2 root 3 by 2, which is equal to 2 plus root 3, right? That's all. Two plus root 3, right? எழுதிக்கலாம். tan 75 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 2 plus root 3.
ஓகே, எல்லாரும் ஃபாஸ்ட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? 2 + √3 பவர் 4. So n2 by 100 is equal to tan 75 power 4. Tan 75 is 2 + √3. So நம்ம எங்க வந்திருக்கோம்? n2 by 100 is 2 + √3 power 4. n2 by 100 இங்கே இருக்கு. That is equal to tan 75 2 + √3 whole power 4. அது வரைக்கும் வந்திருக்கோம். சரி, இப்போ கணக்க முடிச்சிடலாம். 2 √3 னா 1.7 1.732 பவர் 4, அதாவது 3.7 பவர் 4. ரைட்டா? அடுத்த பேஜுக்கு போகிறேன். ரைட், இப்போ நம்ம பார்த்துருக்கிறது n2 by 100 is 3.7 பவர் 4. கரெக்டா? So 37 into 37, 7 into 7, 49, 4, 21, 259, multiply by 3, 21, 9, 11, 9, 6, 3, 1. 3.7 into 3.7 is 13.69. I take it as 14. So this is 14 power 2, that is 196. I roughly take it as 200 அல்லது 196 is okay. இப்போ n2 என்பது என்ன அப்படின்னா 196 into 100, 19600, 19,600. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த கான்செப்டில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்துகிட்டே இருக்கு. இங்கே 30 டிகிரியில் மோதுறது எவ்வளவு, இங்கே மோதுறது எவ்வளவுன்னு நம்ம பேசணும். அப்போ முக்கியமான விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இங்கே 100 ஆல்ஃபா பார்ட்டிகல் மோதுச்சுன்னா இங்கே 19,600 ஆல்ஃபா பார்ட்டிகல் மோதுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் இந்த டியூப்பில் இந்த பக்கம் ஃப்ளோரசன்ஸ் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இந்த பக்கம் ஃப்ளோரசன்ஸ் எஃபெக்ட் கம்மியாக இருந்துச்சு. பிகாஸ் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் coming backwards is very less, going forward is very high. நம்ம இந்தியன் டீமில் இப்போல்லாம் ஐ திங்க் பூம்ரா இஸ் பவுலிங் வெரி வெல். அப்போ நம்பர் ஆஃப் பால்ஸ் கம்மிங் பேக்வேர்டு, பேட்ஸ்மேன் அடித்து பின்னாடி வர்றது கம்மியாக இருக்குது, பொத்துக்கிட்டு ஸ்டெம்ஸ்குள்ளே பொத்துக்கிட்டு அந்த பக்கம் போகிறது அதிகமாக இருக்குது அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, எல்லாம் எழுதிட்டீங்களா? ரைட், இப்போ கொஞ்சம் டஃப்பாக ஒரு கணக்கு போட்டோம், அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, வெல் அண்ட் குட். இப்போ நம்ம பார்த்த 2 விஷயங்கள் என்ன, 3வது விஷயம் என்ன பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்? ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், சாரி இந்த கலர் வேண்டாம், வேறு கலர் எடுத்துக்குவோம். ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து இந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் வந்து நிற்கிற இடம் R0, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஒரு ப்ராப்ளம் வந்து போட்டோம்.
இங்கே வரக்கூடிய ஆல்ஃபா பார்ட்டிகிள் இங்கே போய் மோதும் பொழுது இந்த ஆங்கிள் தீட்டா நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஹிட்டிங் என் இதில் என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம். அடுத்து ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, this is called the axis of the nucleus. Axis of the nucleus. இப்போ ஆல்ஃபா பார்ட்டிகிள் இங்கே வந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் இம்பேக்ட் பாராமீட்டர். இந்த ரெண்டு பேரலல் லைனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு பேர் இம்பேக்ட் பாராமீட்டர். இம்பேக்ட் பாராமீட்டர் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த velocity vector of the alpha particle and the axis of the nucleus. Right. இப்போ ஒரு ஃபார்முலா, the impact parameter is proportional to cot theta by 2. இது எழுதிக்கலாம். impact parameter is equal to impact parameter is equal to 1 by 4 pi epsilon naught z e square by ek இங்க cot theta by 2 அப்படின்னு வரும். நம்ம வந்து proportional to cot theta by 2 அப்படிங்கிறத பயன்படுத்தி ப்ராப்ளம் வந்து போடலாம். சரி, இம்பேக்ட் பாராமீட்டர் அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷனல் டு காட் தீட்டா பை 2ங்கிறத வச்சு ஒரு ப்ராப்ளம் நான் வந்து கொடுக்குறேன். இஃப் இம்பேக்ட் பாராமீட்டர் இஸ் 0 ஃபைண்ட் தீட்டா. ஓகே, போடுங்க பார்க்கலாம். இஃப் இம்பேக்ட் பாராமீட்டர் இஸ் 0 ஃபைண்ட் தீட்டா. இந்த ஃபார்முலாவில் இது வந்து 0 அப்படின்னா காட் தீட்டா பை 2 வந்து 0. இதெல்லாம் 0 கிடையாது. அப்போ காட் தீட்டா பை 2 0 அப்படின்னா தீட்டா எவ்வளவு இருக்கும்? ஓகே, ரெடியா? இப்போ காட் தீட்டா பை 2 இஸ் 0. ரைட்டுப்பா, இதை எடுத்துறேன். காட் தீட்டா பை 2 0னா தலையில போடுறேன். டான் தீட்டா பை 2 இஸ் 1 பை 0. கரெக்டா? காட் தீட்டா பை 2 அப்படின்னா 1 பை டான் தீட்டா பை 2 அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு 0 தலையில போடும்போது டான் தீட்டா பை 2 இஸ் 1 by 0. Tan theta by 2 is 1 by 0. What is that? Infinity. Tan theta by 2 is infinity. Infinity எப்போ வரும்? Tan 90. Tan 90க்கு தான் infinity வரும். அப்போ அந்த tan ரிமூவ் பண்ணிட்டோம்னா theta by 2 is 90. That implies theta equal to 180 degrees. So impact parameter 0 na theta 180. அப்படினா என்ன அர்த்தம்? அப்படினா impact parameter 0. அப்ப நேருக்கு நேரா வருது. அப்படி வந்துச்சுனா என்ன ஆகும்? திரும்பி போய்டும். அப்ப வர்ற பாதை இப்படி இருக்கு. திரும்பி போயிடும். ஓகே. அப்படி போயிருச்சுனா நடுவுல ஆங்கிள் என்ன இருக்கும்? 180 degrees. அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். ஓகே. தீட்டாவுக்கு 0 அப்படி நம்ம போட்டோம்னா b will become infinity. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். இன்ஃபினிட்டி அப்படின்னா இவ்வளவு டிஸ்டன்ஸில் வருது அப்படின்னா அது என்னாகும்? நேராக போயிடும். அப்போ டிஃப்ளெக்ஷன் இருக்காது. ஸ்கேட்டரிங் ஆங்கிள் 0. ஸ்கேட்டரிங் ஆங்கிள் 0 எப்போ? இம்பேக்ட் பாராமீட்டர் இஸ் லார்ஜ். இதையே நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம். பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப சின்ன 10⁻⁻15 மீட்டரில் நம்ம இது வரைஞ்சிருக்கோம். அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த 3 ஃபார்முலா முடிச்சாச்சு. அதற்கான உதாரணங்கள் நம்ம போட்டாச்சு.
இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது வந்து the findings of alpha particle scattering experiment. இந்த ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, atom has a large empty space. அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்தது, atom has a nucleus. 99% of mass of atom lie in a small sphere that is called nucleus. The size of that is, the radius of that is 10 power minus 15 meter. ஒரு ஆட்டம் அப்படின்னா 10 பவர் மைனஸ் 10 மீட்டர், நியூக்ளியஸ் அப்படின்னா 10 பவர் மைனஸ் 15 மீட்டர். ஆக்சுவலி இந்த படத்தை கரெக்டாக போடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒரு ஆட்டம் வரைஞ்சி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நியூக்ளியஸ் அப்படின்னு போடுறாருன்னா, இது வந்து இப்போ என்ன, ஒரு 2 சென்டிமீட்டர் சைஸுக்கு போட்டிருக்கேன். அப்போ 2-3 சென்டிமீட்டர் சைஸுக்கு போட்டிருக்கேன்னா இது என்ன பண்ணணும், இது 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இது 3 லட்சம் சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர்னா 1 மீட்டருங்க. அப்போ 3000 மீட்டர், அதாவது 3 கிலோமீட்டர். யோசிச்சு பாருங்க. அப்போ சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டோம்னா நியூக்ளியஸ். இப்போ வாத்தியார் என்ன பண்ணணும், 3 கிலோமீட்டர் பெரிய கிரெயின் சர்வீஸ் வர சொல்லி ரொம்ப மேலே போய் பாதாளத்துக்கு சர்க்கிள் போட்டு பெரிய சர்க்கிளாக போடணும். அதில் தான் எலக்ட்ரான் போய்கிட்டு இருக்கு. சும்மா இப்படி போடுறோம், வேற வழி இல்லாமல் போடுறோம். இது எங்கே போடணும், ரொம்ப தூரத்தில் போடணும். அப்போ அவ்வளோ எம்டி ஸ்பேஸ் இருக்கு. ஆட்டம் ஹேஸ் so much of empty space. ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய பெஞ்ச், உங்களுடைய டேபிளை 2ஆக பிரிச்சிங்க. ஒரு சைடில் ஒரு ஃபோட்டோ, இன்னொரு சைடில் இன்னொரு ஃபோட்டோ விட்டுங்க. இந்த சைடில் என்ன ஃபோட்டோ ஒட்ட போகிறீங்கன்னா, சோலார் சிஸ்டத்தை சின்னது பண்ணி கொண்டு வந்து இங்கே விட்டுங்க. ஆட்டமை வந்து பெருசு பண்ணி இங்கே விட்டுங்க. ரெண்டும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய எம்டி ஸ்பேஸ். இங்கே சன், ரொம்ப தூரத்தில் மெர்க்குரி, ரொம்ப தூரத்தில் வீனஸ், எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே எர்த்து, எவ்வளவு எம்டி ஸ்பேஸ் இருக்கு. அது மாதிரி தான் இதுவும் இருக்கும். ரைட். இப்போ நம்ம பார்த்தது the findings of the alpha particle scattering experiment. ரைட். அடுத்து என்ன பார்க்க போறோம், the Rutherford atom model. எழுதியாச்சா? ஓகே, அடுத்தது போகிறேன். Rutherford atom model. ஸோ ரூதர்ஃபோர்டு இப்போ கண்டுபிடிச்சதை வச்சு ஆட்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஒன்று, எவ்ரி ஆட்டம் ஹேஸ் காட் அ வெரி ஸ்மால் ஸ்பியர் விச் ஹேஸ் காட் த பாசிட்டிவ் சார்ஜ். திஸ் இஸ் கால்ட் த நியூக்ளியஸ். த எலக்ட்ரான் இஸ் at a distance. இது வந்து 10 பவர் மைனஸ் 15, இது 10 பவர் மைனஸ் 10. இது ஒரு ஆங்ஸ்ட்ராம், இது ஒரு ஃபெர்மி. அப்படி இருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரான் நிற்குமா அப்படின்னு சொல்லலாமா, இல்லை இது சுத்தும் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். எலக்ட்ரான் நிற்கிது அப்படின்னு சொன்னா, இப்போ கிராவிடேஷனில் படிச்சிருப்பீங்க, இது எர்த்து, இது ஆப்பிள், இது மூன். ஆப்பிள் அப்படியே நிற்கிது, எர்த்து பிடிச்சி இழுத்தோன்னா தொப்புன்னு வந்து விழுந்துருது. அப்போ இது நிற்கிதுன்னு சொன்னால் தொப்புன்னு வந்து விழுந்துரும். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஆப்பிள் வந்து எர்த்தில் விழுந்துச்சு. இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இது வந்து பொத்துன்னு விழுந்துரும். அப்போ நிற்கிதுன்னு சொல்ல முடியாது. ஓகே,
மூன் ஏன் விழுகலை? பிகாஸ் மூன் இஸ் ஹேவிங் எ டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி. மூன் இஸ் ஹேவிங் எ டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி. இட் இஸ் ரிவால்விங் ரவுண்ட் த எர்த். அது மாதிரி சொல்லிடலாமா? எலக்ட்ரான் சுத்துது அப்படி சொல்லிடலாமா? அப்படின்னா மூணுங்கிறது மண்ணு, மாசு, அது ரொட்டேட் ஆகுது, பிரச்சனை இல்லை. எலக்ட்ரான்ங்கிறது சார்ஜ், சார்ஜ் ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லும்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, சார்ஜ் சர்க்குலர் மோஷன், சர்க்குலர் மோஷன் சுத்துது அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அப்ப சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன். இப்ப என்ன பிரச்சனை வருது? சார்ஜ்டு பார்ட்டிகிள் இஸ் ஆக்சலரேட்டட். சார்ஜ்டு பார்ட்டிகிள் இஸ் ஆக்சலரேட்டட் அப்படின்னா பிரச்சனை. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வரும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி டிசிபேஷன் வில் ஹேப்பன். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி பை ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல். ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளை ஆக்சலரேட் பண்ணோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வரும். ரைட்டா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு சார்ஜ் ஒரே இடத்துல இருக்கா, எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். ஒரு சார்ஜ் ஒரே யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போய்கிட்டு இருக்கா, கரண்ட் கிடைக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்குது, கரண்ட் கிடைக்கும், சார்ஜ் ஃப்ளோ, கரண்ட் கிடைக்குது. கரண்ட் கிடைக்கிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். இதெல்லாம் வேற வேற லெசனில் படிப்போம். ஒரு சார்ஜ் ஒரு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படி போகாமல் ஆக்சலரேட் ஆகுது, ஆக்சலரேஷன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டும் பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் வந்து பிரச்சனையை கொடுக்கும். அதுக்கு பேர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரே. இது ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் சொன்ன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. திஸ் இஸ் very important, one of the pillars of physics. Newton's law, this is another pillar of physics. We cannot dispute with these things. அப்ப எலக்ட்ரான் நிக்குதுன்னு சொன்னா பொத்துன்னு வந்து விழுந்துரும். This is against Newton's law of gravitation. எலக்ட்ரான் சுத்துதுன்னு சொன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி வெளியில போகும். This is against the electromagnetic theory told by James Clerk Maxwell. சரிப்பா, இப்போ இது போகுது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரூதர்ஃபோர்டு என்ன சொன்னார் அப்படின்னா, இது சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். ஓகே, எழுதிக்கிட்டீங்களா? Stationary charge will give electric field. Charge moving with a constant velocity will give, in addition to electric field, it will give current, and current is associated with the magnetic field, therefore it will give all this. Accelerated charge will give electromagnetic ray. Circular path அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியா இருந்தாலுமே அதில் ஆக்சலரேஷன் இருக்கு, பிகாஸ் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்சஸ். அப்போ ஆக்சலரேஷன் அப்படின்னு இருக்கிறதுனால அதுலேருந்து எனர்ஜி வெளியில் வரும், எனர்ஜி வெளியில் வரும். ஓகே, இது எழுதியாச்சா? சரி, நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், ரூதர்ஃபோர்டு ஆட்டம் மாடலில் அவர் என்ன சொன்னார், அதில் என்ன பிரச்சனை? அவர் என்ன சொன்னார், ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானில் இருக்குது, இது சர்க்குலர் பாத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது ரூதர்ஃபோர்டு ஆட்டம் மாடல். ஓகே, இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை என்ன, சார்ஜ் இஸ் ஆக்சலரேட்டட். சார்ஜ் இஸ் ஆக்சலரேட்டட்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி டிசிபேஷன், எனர்ஜி ரேடியேஷன். ஸோ இந்த எலக்ட்ரானோட எனர்ஜி வெளியில் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். எலக்ட்ரான் வரும்போது எனர்ஜி வில் பி டிசிபேட்டட். அப்போ எனர்ஜி டிசிபேட், ஒரு கல் ஒரு நூலில் வச்சுக்கிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும், அது அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் எனர்ஜி குறையுதுன்னா ரேடியஸ் வந்து குறையும், ரேடியஸ் குறையும். எனர்ஜி டிசிபேட்டட் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் டிக்ரீசஸ்.
ரேடியஸ் குறையுது அப்படின்னா என்ன ஆகும்? இட் வில் கம், கொஞ்சம் ரேடியஸ் குறையும், கொஞ்சம் குறையும், கொஞ்சம் குறையும், இப்படி வரும், இப்படி வரும். ஸ்பைரல் பாத், டம்னு வந்து மோதிரும். ஆட்டம் இஸ் அன்ஸ்டேபிள். ஸ்பைரல் அல்லது சர்க்குலர் பாத், சர்க்குலர் பாத் பட் டிக்ரீசிங் ரேடியஸ், ஸ்பைரல் பாத் அண்ட் அன்ஸ்டேபிள். நின்றுகிட்டே இருக்குன்னு சொன்னாலும் அன்ஸ்டேபிள், நின்றுகிட்டே இருக்குன்னு சொன்னால் டக்குன்னு வந்து விழுந்துருது, அன்ஸ்டேபிள். சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் ஸ்பைரல் பாத்தில் வந்து அன்ஸ்டேபிள். நிற்கிதுன்னு சொன்னால் பொட்டுன்னு உயிர் போயிடுது, சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியில் போயிடுது, அப்படி ஆயிடுது. ஆட்டம் இஸ் அன்ஸ்டேபிள். ரைட். இப்போ டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இருக்கு. ரேடியஸ் குறையுதா இல்லையா? எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதுனால குறையுது. அப்போ V is equal to R ஒமேகா. வெலாசிட்டி இருக்கு, ரேடியஸ் குறையுது. ரேடியஸ் குறையுதுன்னா ஆங்குலர் வெலாசிட்டி கண்டிப்பாக அதிகமாகுது. ஆங்குலர் வெலாசிட்டி அதிகமாகுது. ஒமேகா is equal to 2 pi into frequency. ஆங்குலர் வெலாசிட்டி அதிகமாகுதுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. C is equal to lambda nu. Cங்கிறது velocity of light, இது வந்து கான்ஸ்டன்ட். ஃப்ரீக்வன்சி அதிகமாகுதுன்னா லாம்டா குறையுது. ரேடியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது லாம்டா கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அதனால என்ன சார் பிரச்சனை வருது அப்படின்னா, the spectrum of light given by an atom, spectrum of light given by an atom is always line spectra. So atom gives line spectra. இதை பற்றி நான் போர்ஸ் ஆட்டம் மாடலில் சொல்கிறேன். ஆட்டம் gives line spectra. ஆனால் லைன் அப்படின்னா ஒரே ஒரு கோடு தான் தெரியணும், ஒரே ஒரு வேவ் லெங்த் தான் தெரியணும், ஒரே ஒரு வேவ் லெங்த் தெரியணும். சோடியம் வேப்பர் லேம்ப் அப்படின்னா, சோடியம் வேப்பர் லேம்ப் அப்படின்னா ரெண்டு கோடு, ரெண்டு எல்லோ லைன் தெரியும். அதுக்கு பேர் D1 D2 எமிஷன் லைன்ஸ் ஆஃப் சோடியம். 5896 5890 ஆங்ஸ்ட்ராம். ஸோ சோடியத்துடைய கேரக்டரிஸ்டிக் வேவ் லெங்த் இதுதான். ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒரு லைன் ஸ்பெக்ட்ரம் கேரக்டரிஸ்டிக் வேவ் லெங்த் உண்டு. நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, யுனிக். அது மாதிரி 1 அல்லது 2 லைன் ஸ்பெக்ட்ரம் ஒவ்வொரு ஆட்டமுக்கும் உண்டு. ஹைட்ரஜனுக்கு 4, H ஆல்ஃபா, H பீட்டா, H காமா, H டெல்டா. இதெல்லாம் என்ன? லைன் ஸ்பெக்ட்ரம். மோனோக்ரோமேட்டிக் லைட், மோனோக்ரோமேட்டிக் சிங்கிள் கலர் லைட். வேவ் லெங்த் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஆனால் இங்கே எப்படி இருக்கு? வேவ் லெங்த் டிக்ரீசிங். அப்போ சப்போஸ் ஒரு 6000 ஆங்ஸ்ட்ராம் கிடைக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் வேவ் லெங்த் குறையுது, கொஞ்சம் குறையுது, கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா என்ன அர்த்தங்க? 6000, 5999, 5998 அப்படி எல்லா வேவ் லெங்த்துமே தெரியுதுன்னு அர்த்தம். எல்லா வேவ் லெங்த்துமே தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரம். கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரம், கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரம். பட் ஆட்டம் வில் நாட் கிவ் கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரம். ஆட்டம் வில் நாட் கிவ் கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரம். பட் நம்ம ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடலில் ரேடியஸ் குறையுதுன்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிறதுனால வேவ் லெங்த் குறையுது, அதனால் கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது அப்படின்னு வருது. தட் இஸ் இன்கரெக்ட். ஆட்டம் அன்ஸ்டேபிள்னு வருது. தட் இஸ் இன்கரெக்ட். இதுதான் த ட்ராபேக்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல். எழுதிக்கலாம். இந்த ஸ்பெக்ட்ரம்னா என்னென்ன ஸ்பெக்ட்ரம் இருக்குன்னு இப்போ சொல்கிறேன், இதை எழுதிக்கலாம். ஸோ தியரியெல்லாம் நல்லா படிக்கணும். நிறையா தியரி கொஸ்டின், அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் இதெல்லாமே ஃபிசிக்ஸ்லையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
எழுதியாச்சா? ஓகே, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த ஸ்பெக்ட்ரம், ரைட்டா? ஒரு பிரிசம் இருக்கு, சன்லைட் வந்து விழுகுது. அப்போ சன்லைட் வந்து விழுகும்போது இந்த பிரிசம் வந்து என்ன செய்யுது? இதை பார்ட்டாக அதோட கன்சிக்வெண்ட் வேவ் லெங்த் அது மாதிரி பிரிக்குது. இதுக்கு பேர் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். Dispersion of light. Dispersion of light. இது வெளில வரும்போது கலர் ஒன்று ஒரு கலர் அப்படி வெளியில் வருது. இது வந்து விப்ஜிஆர். ரொம்ப அதிகமாக டிஃப்ளெக்ட் ஆகிறது வயலட், கம்மியாக டிஃப்ளெக்ட் ஆகிறது ரெட், அப்படி வந்து பிரியுது. ஸோ இந்த பிரிசமில் இந்த சன்லைட் வந்து விழுந்து இப்படி பாட்டாக பிரிஞ்சு இப்படி விப்ஜிஆர் அந்த மாதிரி வருது. இதை ஒரு துணியில் நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பிடிச்சோம்னா நமக்கு த இமேஜ் ஆஃப் த டிஸ்பர்ஸ்டு லைட் வந்து விழுகுது இல்லையா? அதுக்கு பேர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சன்லைட். அப்போ ஒரு கூடை சன்லைட் வந்து விழுகும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது? 7 வண்ணங்கள் நமக்கு கிடைக்கிது, ரெயின்போ. அது மாதிரி ஒரு மெட்டீரியல் நம்ம எடுக்கிறோம், சாலிட் அல்லது லிக்விட். இதை ஹீட் பண்ணும்போது ஒரு இரும்பு ராடை ஹீட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி சாலிட் அண்ட் லிக்விட் இன்கேண்டசன்ட் கண்டிஷன், அதாவது லைட் வெளியில் வர்ற அளவுக்கு உயர்ந்த வெப்பநிலையில் இருக்கு அப்படின்னா அது என்ன ஸ்பெக்ட்ரம் கொடுக்கும்? கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரம். சாலிட் அண்ட் லிக்விட் வில் கிவ் கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரம். கேஸில் 2 இருக்கு. ஒன்று ஆட்டம்ஸ் இன் கேஷியஸ் ஸ்டேட், that will give line spectrum. அப்போ இதோட ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கு? all the wavelengths in a particular range are visible, that is called continuous spectrum. இது எப்படி இருக்கு? அப்படி கோடுகள் மட்டும்தான் தெரியுது, இதுக்கு பேர் என்ன? லைன் ஸ்பெக்ட்ரம். மாலிகுலர் கேஸ் இது என்ன கொடுக்குது? பேண்ட் ஸ்பெக்ட்ரம். அது என்ன அப்படின்னா, நம்ம நெயில் பாலிஷ் போடுறோன்னா அப்படி எப்படி கையில் வச்சோடனே நிறையா வருது, அப்புறம் அப்படியே கம்மியாகுது. வாட்டர் ஒரு சார்ட் பேப்பரில் இப்போ வாட்டர் பெயிண்டிங் ப்ரஷ் எடுத்து இப்படி இது பண்ணும்போது பெயிண்ட் திக்காக வருது, போக குறைஞ்சிட்டே வருது. அது மாதிரி ஒரு இடத்துல திக்காக இருக்கும், அப்புறம் போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும், கம்மியாகிட்டே போகும். இந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் டிக்ரீசஸ் ப்ரோக்ரஸிவ்லி. இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, போக போக குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதுக்கு பேர் என்ன? பேண்டு ஸ்பெக்ட்ரம். ஸோ 3 விதமான ஸ்பெக்ட்ரம்: solid, liquid, they give continuous spectrum. Gases in the atoms in the gaseous state will give line spectrum. Atom give line spectrum. Molecule will give band spectrum. Solid and liquid will give continuous spectrum. Okay, இதை எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிளாஸ் ஓவர். எல்லாம் சாப்பிட்டு வாங்க. 8:30க்கு we are starting the next class. 8:30 to 10. டே ஸ்காலருக்கு வந்து வார்டன்ட்ட நீங்கள் லிங்க் வாங்கிக்கிங்க, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வார்டன்ட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிடுங்க. உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு பொறுமையாக கூட பார்க்கலாம். த லிங்க் வில் பி வித் யூ. இது வந்து 8:30 to 10 அந்த ப்ரோக்ராம். நீங்கள் 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா இட் வில் கோ அப் டு 10:30. ஓகே, ரைட், தேங்க்யூ.